ஸோ யூபிஎஸ்சி ப்ளே வெரி வெரி சேஃப்ன்றது என்ன அப்படின்னா அவங்க ப்ளே பண்ணி தான் ஆகணும், சேஃபாக தான் இருந்து ஆகணும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அதான் உங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், சரிங்களா? அவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா 1000 பேர் கேள்வி வைப்பாங்க, அவங்களுக்கு மரியாதை போயிடும். அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி நீங்கள் தப்பு பண்ணலாம்? அவங்கள தான் அது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎன்பிசி நாட் ஓன்லி டிஎன்பிசி, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாருமே யூபிஎஸ்சி தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி தப்பு பண்ணுது, ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய தப்பு, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு நேம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்போ அதனால் யூபிஎஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செட் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு என்ன அது ட்ரிக். நமக்கு அங்கே தான் அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டாலே நம்ம கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்ரஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் எக்ஸாம். ஸோ அந்த பேட்டர்னை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ யூபிஎஸ்சி எப்பயுமே பண்ணோம், ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மேலே தப்பு யாருமே சொல்லிடக்கூடாது, சரிங்களா? அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதிகமான ஃபோக்கஸ் அங்கே தான் இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப சிமிலராகவும் ரொம்ப உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குற டவுட்ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. அதை பார்த்தோம், அந்த எனின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம், எனி ஆல்கஹாலிக் பிவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும், சரிங்களா?